أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அனைத்துலகையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் வல்லவனாய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பும் பொறுமையும் கொண்ட சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தை நம் முஸ்லிமான தாய் தந்தையருக்கு பிறந்து இஸ்லாத்தை மிகவும் இலகுவாக அடைந்து விட்டோம். ஆனால் இஸ்லாத்தை அடைய நம் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் எண்ணிலடங்காதவை. கற்களையும் சிலைகளையும் மறைந்த நல்லடியார்களையும் லாத் மனாத் உஸ்ஸா ஹிப்லு என்ற 300க்கும் மேற்பட்ட சிலைகளையும் மக்கள் கடவுளாக வணங்கிய காலம் அது. அது மட்டுமல்லாமல் பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைக்கப்பட்டும் கணக்கின்றி பல மனைவியரை வைத்திருந்தும் விபச்சாரமும் மிகவும் அதிகமாக பரவியிருந்த அந்த காலகட்டத்தில்தான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வைக்க நேரிட்டது. அந்நேரத்தில் குறைஷிகளாலும் பனு மக்சூம் என்ற கூட்டத்தினராலும் எண்ணற்ற தொல்லைகளை அனுபவித்து இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவும் எண்ணற்ற சஹாபாக்கள் தன் உயிர்களை தியாகம் செய்தார்கள். பலகீனமான பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று பாராமல் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு குடும்பத்தை இழந்து பல இன்னல்களுக்கு மத்தியில்தான் இஸ்லாத்தை பரப்பி இன்று நாம் முஸ்லிம்களாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய முஸ்லிம்களுக்கு இருக்கும் எண்ணம் என்னவென்றால், 5 கடமையான தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் போன்ற 5 கடமைகளை நாம் நிறைவேற்றினால், மேலும் நன்மை சேர்க்கும் விதமாக சதக்காக்களை வாரி வழங்கினால் நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் இன்று நம் சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது, முஸ்லிம்களுடைய எண்ணத்தில். அப்படி மேற்கூறிய கடமைகளை நாம் செய்துவிட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்றால், இஸ்லாத்தை பரப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவிக்க காரணம் என்ன? இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. அல்லாஹ் தனது திருமறையில் குறிப்பிடுகிறான், குல் ஆதி இ சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வமத்தபஅனி வசுப்ஹானல்லாஹி வமா அனா மினல் முஷ்ரிகீன். அதாவது, நபியே, நீ சொல்வீராக, இதுவே என்னுடைய நேரிய வழியாகும். ஆக நாம் இன்று நேரிய வழியில் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல் நான் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கின்றேன். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலும் நாம் இருக்கின்றோம். நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீதே இருக்கின்றோம். அப்போ இங்கே ஞானம், அறிவு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அறிவு என்பது முட்டாள்கள் அந்த அறிவு கிடையாது, முட்டாள்கள் அறிவாளிகள் என்பதை கிடையாது. ஞானம் என்பது கல்வி. ஆக கல்வியில் நாம் மிகவும் தோய்வடைந்திருக்கின்றோம். இவ்வளோதான் போதும், நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது, அதனால் நம்ம ஒரு வரையறையை வகுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ செஞ்சால் போதும், இவ்வளோ அளவு போதும். இப்போ ஒரு நம்ம யாராவது யாசகம் கேட்டு வந்தால், அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறது வந்தால் பிச்சை கேட்டு வந்தாக்கா, நம்ம இவ்வளோ தான் போடணும், 5 ரூபா அந்த லிமிட் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுருக்கோம். அப்போது நம்ம அது தியாகத்தின் அடிப்படையில் அது எதுவுமே வராது. அதுபோல் தான் நாம் ஞானம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இங்கே இந்த பயானை கேட்டுட்ருக்கோம். இஸ்லாத்தை அடைந்தோம், தொழுதோம், தானம் தர்மம் செய்தோம், ஹஜ் சென்றோம், இதை செய்தால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்காமல்
நாம் குடும்பத் தலைவனாக இருந்தால் தன் மனைவி பிள்ளை பற்றிய கேள்விகள் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் கேட்கப்படும் என்றும், அதேபோன்று ஜமாத் தலைவர், இயக்கத் தலைவர், ஒரு ஸ்தாபனத்தின் ஓனருக்கு கீழ் வேலை செய்யும் வேலையாள் என்ற அனைவரும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற எண்ணம் நமக்குள் வேண்டும். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வின் அச்சத்தை அதிகரித்து மென்மேலும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து நாமும் விதைகளாவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.